தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மேற்காசிய போர் நிலவரம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் மீதான போரால் உலகளவில் கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. 25வது நாளாக நீடிக்கும் சண்டை உலக பொருளாதாரத்தை சீர்குலைத்து வருகிறது. போரால் இந்தியா எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் நாளை மாலை இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக கூட்டணியில் விசிக இரட்டை இலக்கத்தில் தொகுதியை கேட்டு வந்ததால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வந்தது. தொடர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு விசிகவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திமுக கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி விசிக 2 பொது தொகுதியிலும் மீதமுள்ள 6 தொகுதியில் தனித்து களம் காணும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் நாரி சக்தி வந்தன் அதிநியம் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் மூலம் மக்களவையில் இடங்களை அதிகரிக்க அரசு புதிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே மக்களவை இடங்களை அதிகரிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும், இதற்காக எதிர்க்கட்சிகளுடன் ஒருமித்த கருத்தை எட்ட அரசு முயற்சி மேற்கொண்டு உள்ளது. முதற்கட்டமாக மகளிர் இடஒதுக்கீட்டை தனியாக பிரித்து எண்ணிக்கையை அதிகப்படுத்த அரசு திட்டமிட்டு உள்ளது. இந்த திட்டத்தின்படி தற்போதைய மக்களவை இடங்களின் எண்ணிக்கை 816ஆக உயரும். அதே வேளையில் இதில் 33% இடஒதுக்கீட்டின் கீழ் பெண்களுக்கு 273 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமகவின் மாம்பழ சின்னம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு முறையீடு செய்து இருக்கிறது. பாமகவின் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. கட்சிக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் சின்னத்தை முடக்கி வைப்பதுதான் நடைமுறையாக இருந்து வருவதால் கட்சி யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கியது யார்? இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுகிறது. இந்த விவகாரத்தில் உரிய மனுவை உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தாக்கல் செய்யலாம் என தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் சிவில் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. புதுச்சேரியில் போட்டியிடும் 13 வேட்பாளர்களின் பட்டியலை திமுக வெளியிட்டு உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 16, திமுக 12, விசிக 1, சிபிஐ ஒரு இடத்தில் போட்டியிட தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு உள்ளது. விசிகாவிற்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுகவை பொறுத்தவரை வெள்ளியனூர் சிவா, மங்களம் SS ரங்கன், திருபுவனை அங்காளன், பாகூர் RR செந்தில்குமார், முதலியார்பேட்டை சம்பத், உப்பளம் அனிபால் கென்னடி போட்டியிடுகின்றனர். உருளையன்பேட்டை S கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், ராஜ்பவன் விக்னேஷ் கண்ணன், காலாப்பட்டு செந்தில், கதிர்காமம் வடிவேலு, காரைக்கால் தெற்கு நாசிம் நிரவி, TR பட்டினம் நாகத்தியாகராஜன் ஆகியோர் போட்டியிடுவதாக திமுக அறிவித்து உள்ளது. வாக்குப்பதிவு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. 5 மாநில தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 29ஆம் தேதியோடு நிறைவு பெறுகிறது. எனவே ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எதையும் வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. புதுச்சேரி, கேரளா, அசாமில் ஏப்ரல் 9இல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் 125 பேருடன் சென்ற ராணுவ விமானம் விழுந்து நொறுங்கியதில் 66 பேர் உயிரிழந்தனர். புட்டுமயோ மாகாணத்தில் இருந்து புறப்பட்ட ராணுவத்தின் C-130 ஹெர்குலிஸ் ரக விமானத்தில் 116 வீரர்கள் உட்பட 125 பேர் பயணித்தனர். புறப்பட்ட சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டை இழந்த விமானம்
தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் 66 பேர் உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நெல்லை என்றாலே நினைவுக்கு வரும் அல்வாவின் தயாரிப்பு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலியை பொறுத்தவரை எப்படி நெல்லையப்பர் கோவில் பிரசித்தமானதோ அதே போன்று அல்வாவும் புகழ் பெற்றது. அங்குள்ள சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் அல்வாவிற்கு வெளிநாடுகளிலும் வரவேற்பு உள்ளது. இங்கு தினமும் தயாரிக்கப்படும் அல்வா சில மணி நேரத்தில் விற்று தீர்ந்துவிடும். ஈரான் போர் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது. இதன் காரணமாக அல்வா தயாரிப்பு பணிகள் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. விறகு அடுப்புகளை கொண்டு அல்வா தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 63 வீதி உலா கோலாகலமாக நடைபெற உள்ளது. கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் புகழ்பெற்ற பங்குனி உத்திர பெருந்திருவிழாவின் 8ஆம் நாளில் சிகர நிகழ்ச்சியான 63 திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி வரும் மார்ச் 31ஆம் தேதி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் 63 விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த விழாவில் முதலில் விநாயக பெருமான் வீதி உலா வர, அவரை தொடர்ந்து பிரம்மாண்டமான பெரிய வெள்ளி விமானத்தில் கபாலீஸ்வரரும் மற்றொரு விமானத்தில் கற்பகாம்பாளும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பர். தொடர்ந்து இந்த விழாவின் தனி சிறப்பான 63 நாயன்மார்களின் பவனி 18 கேடய சப்பரங்களில் நடைபெறும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.